வெல்கம் டு எஃப்எஃப் டைம். ஸோ இன்னைக்கு வந்து சினிமாவில் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இயக்குனர் ராம் அவங்களுடைய இயக்கத்தில் வந்து ரிலீஸ் ஆக இருக்கிற 7 கடல் 7 மலை அப்படின்ற படத்துடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே கற்றது தமிழ், தங்க மீன்கள், தரமணி இந்த மாதிரி பல படங்களில் வந்து இயக்குனர் ராம் அவர்கள் வந்து ஒரு அழுத்தமான ஒரு முத்திரையை மக்கள் மனசில் வந்து பதிச்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவருடைய படம் அப்படின்னாலே வந்து பொதுவாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன மாதிரி வந்து அவர் கதை சொல்ல போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து மக்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கு கொஞ்சம் கூட வந்து குறையில்லாத வகையில் தான் இந்த 7 கடல் 7 மலை அப்படின்ற படத்தையுமே வந்து அவர் இயக்கியிருக்கிறாரு அப்படின்றது ட்ரெய்லர் பார்க்கும்போதே நமக்கு வந்து தெரியுது. இதில் வந்து நடிகர்களான நிவின் பாலி மற்றும் சூரி, அஞ்சலி இவங்க இந்த மாதிரி பலருமே வந்து நடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெய்லரை பார்க்குறப்பவே தெரியுது, சூர்யா அவங்களுடைய கெட்டப்பே வந்து வேறு மாதிரி இருக்குது, நிவின் பாலி அவங்களுடைய கெட்டப்பும் தான். ஸோ இந்த மாதிரி அந்த ட்ரெய்லரில் வந்து பல விஷயங்கள் வந்து நமக்கு ரொம்பவே நல்லா என்கேஜிங்காக கொண்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் ஒரு நபர், ஒரு தீபாவளி, ஒரு இரவு, மரணமற்ற ஒருத்தருடைய சந்திப்பு, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து பார்த்து அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த 7 கடல் 7 மலை படத்துக்கு வந்து லிரிக்ஸ் வந்து எழுதியிருக்கிறாரு மதன் கார்கி அவர்கள். சிலப்பதிகாரம் இந்த நூலில் வந்து மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் அப்படின்ற பாடலாம் வந்து எடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குறுந்தொகை மற்றும் பல்வேறு சங்க இலக்கியங்கள்லேருந்து ஒவ்வொரு வார்த்தைகளாக எடுத்து அதோடைய பேக்ரவுண்டாக வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 7 கடல் 7 மலை படம் வந்து மார்ச் மந்த் வந்து ரிலீஸ் ஆக போகிறதாகவும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுவே வந்து ரசிகர்களுக்கு ரொம்பவே உற்சாகத்தை கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இயக்குனர் ராம் அவங்களுடைய படைப்பில் இந்த படமும் வந்து ஒரு வித்தியாசமான படமும் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இந்த படத்துடைய மியூசிக் வந்து யார் அப்படின்னா யுவன் சங்கர் ராஜா சார் தான். பொதுவாகவே இயக்குனர் ராம் மற்றும் யுவன் சங்கர் ராஜா சார் இவங்க 2 பேருக்கு இருக்கிற காம்போ வந்து மக்களை எந்த வகையிலுமே வந்து ஏமாத்தாது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து மியூசிக்கில் தெறிக்க விட்டுருக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதோடைய காட்சி அமைப்புகளும் வந்து இந்த ட்ரெய்லரில் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த 7 கடல் 7 மலை படத்திற்காக வந்து நிறைய பேர் வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ மார்ச் மாதம் வந்து என்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற டேட்டை வந்து இன்னும் அறிவிக்கலை. ஸோ கூடிய விரைவில் வந்து அந்த அறிவிப்பையும் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இதிலே வந்து என்ன அப்படின்னா, இயக்குனர் ராம் அவர்கள் வந்து இன்னொரு படத்தையும் வந்து இயக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மிர்ச்சி சிவா அவங்கள வச்சு வந்து இன்னொரு படம் வந்து இயக்கியிருக்கிறாரு. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வந்து யுவன் சங்கர் ராஜா சார் வந்து மியூசிக் டைரக்டராக இல்லை அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க இல்லாமல் எப்படி வந்து மிர்ச்சி சிவா அவங்களோட காம்போவாக அவர் வந்து இயக்க போகிறாரா, இல்லை அவங்களுடைய இயக்கத்தில் அந்த படம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்து வந்து இதற்கான செய்திகள் வரும்பொழுது தான் நமக்கு தெரியும். பொதுவாகவே இயக்குனர் ராம், யுவன் சங்கர் ராஜா சார், நா முத்துக்குமார் இவங்க 3 பேருடைய காம்போ வந்து எப்போவுமே வேறு லெவலாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து நா முத்துக்குமார் அவர்கள் இல்லாத ஒரு குறையை வந்து பலரும் வந்து தீர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் கூட இன்னும் வந்து அந்த ஒரு மிஸ்ஸிங் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இதில் யுவன் சங்கர் ராஜா சாருடைய மியூசிக் இல்லாமல் வேற ஒருத்தவங்களுடைய மியூசிக் வந்து அடுத்து வரப்போகுது அப்படின்றது எந்த அளவிற்கு வந்து படம் இருக்க போகுது அப்படின்றத நம்மளும் எதிர்பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, இயக்குனர் அருண் ரவிச்சந்திரன் அவங்களுடைய இயக்கத்தில் வந்து ரிலீஸ் ஆக இருக்கிற படம் தான் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். இந்த படம் ஜான்வரியில் வந்து ரிலீஸ் ஆக போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தில் வந்து நமக்கு பொதுவாகவே நமக்கு வந்து எதுக்கு அப்படின்ற ஒரு டைலாக் கேட்டாலே ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வருന്നത് ஹரிபாஸ்கர் அவங்க தான். ஸோ அவங்களாலே வந்து இந்த டைலாக் வந்து பயங்கரமாக மக்கள் மத்தியில் வந்து ஃபேமஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பொதுவாகவே அவருடைய வீடியோஸுமே வந்து மக்களை நல்லாவே என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அவர் படத்துலையுமே வந்து நடிச்சிருக்கிறாரு. ஸோ அவர் வந்து ஹீரோவாக நடிக்க அவங்களுக்கு ஹீரோயினாக லாஸ்லியா அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ ஹரிபாஸ்கர் மற்றும் லாஸ்லியா அவங்களுடைய காம்போவில் வந்து ரிலீஸ் ஆக இருக்கிற படம் தான் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். இந்த படத்துல இருந்து ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ட்ரெய்லரில் வந்து பார்க்கும்போதே தெரியுது இது வந்து காதல் மற்றும் ரிலேஷன்ஷிப் இது சம்மந்தப்பட்ட படம் தான் அப்படின்ற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பிக் பாஸ்ல வந்து அதிகமாகவே பேசப்பட்ட ரயான் அவங்களுக்குமே வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. ஒரு மெயின் ரோல் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அவங்களுக்குமே வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இவங்க 3 பேருடைய காம்போவில் வந்து இந்த மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் படம் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, இயக்குனர் பிரேமானந்த் அவங்களுடைய இயக்கத்தில் நடிகர் சந்தானம் அவங்க நடிச்சு ரிலீஸ் ஆக இருக்கிற படம் தான் டிடி நெக்ஸ்ட் லெவல். இது வந்து ஒரு காமெடி ஹாரர் ஃபிலிம் அப்படின்றது அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வச்சே நம்மளால வந்து கெஸ் பண்ண முடியுது. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து பார்க்கும்போதே தெரியுது இதில் வந்து ஜிவிஎம் அவங்க வந்து நடிச்சிருக்கிறாங்க. இயக்குனர் செல்வராகவன் அவங்க வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து பண்ண போகிறாங்க. மொட்டை ராஜேந்திரன் அவங்க வந்து நடிச்சிருக்கிறாங்க. யாசிகா ஆனந்த் இந்த மாதிரி பலருமே வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இது ஒரு காமெடிக்கு பஞ்சமே இல்லாத ஒரு மூவியாக தான் வந்து ரிலீஸ் ஆக இருக்கும் அப்படின்றது மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஏற்கனவே சந்தானம் அவர்கள்கிட்ட வந்து நீங்கள் ஹீரோவாக விட காமெடியானாவே பண்ணிடுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதன் வகையில் ஏற்கனவே தில்லுக்கு துட்டு 2 இந்த மாதிரி பல படங்கள், டிடி ரிட்டர்ன்ஸ் இந்த மாதிரி பல படங்களில் வந்து சந்தானம் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. அந்த வரிசையில்
படத்தில் டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படமும் வந்து காமெடி ஹாரர் ஃபில்மாக வந்து ரிலீஸ் ஆக இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்து வெளியாகிட்டு இருக்கு. ஸோ இந்த படம் வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ட்ரீட் கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு சந்தானம் அவர்களுடைய பிறந்த நாளும் கூட அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, இயக்குனர் பிரிட்டோ ஜேபி அவங்களுடைய இயக்கத்தில் அடுத்ததாக ரிலீஸ் ஆக இருக்கிற படம் தான் நிறம் மாறும் உலகில். இந்த படத்தில் வந்து நடிகர் நட்டி அவங்க நடிச்சிருக்கிறாங்க. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவங்க வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்கிறாங்க. மற்றும் இப்போ ரீசெண்டாகவே வந்து நம்ம ஜோ படத்தில் வந்து ரொம்ப அதிகமாக கொண்டாடின ரியோ அவங்க வந்து நடிச்சிருக்கிறாங்க. மற்றும் காமெடிக்கு வந்து யோகி பாபு அவங்க வந்து நடிச்சிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக சாண்டி அவங்களாம் வந்து நடிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பட்டாளமே வந்து நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு பட்டாளமே வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த படத்துடைய ஷூட்டிங் வீடியோ வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஷூட் முடிஞ்சு அப்படின்னு. இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி மக்கள் அதிகமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. என்ன அப்படின்னா, ஏற்கனவே இந்த படத்தை தொடர்ந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து வெளியிட்டுட்டே இருந்தாங்க. அதில் வந்து ரீசெண்டாக கூட கிளிம்ஸ் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி அவங்க கொடுக்குற போஸ்டர்ஸும் சரி இல்லை வீடியோவும் சரி ஒரு எதிர்பார்ப்பை தூண்டும் வகையில் தான் இருக்குது. ஸோ இந்த படம் வந்து எப்படி வந்து மக்களால் வந்து ரசிக்கப்பட போகுது, கொண்டாடப்பட போகுது, இந்த படம் வர்றப்போ வந்து குரங்கு பொம்மை படம் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரியும் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ எந்த மாதிரி வந்து இந்த படம் வந்து மக்களுக்கு வந்து ஒரு ட்ரீட்டாக வந்து அமைய போகுது அப்படின்றத நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, இயக்குனர் பிருத்திவிராஜ் அவங்களுடைய இயக்கத்தில் அடுத்து வந்து ரிலீஸ் ஆக இருக்கிற படம் தான் எம்புரான். நடிகர் டொவினோ தாமஸ் அவங்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த படத்துடைய போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து டொவினோ தாமஸ் அவர்களுடைய கதாபாத்திரத்தை வந்து அவங்க வந்து வெளிப்படுத்தி போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது ரொம்பவே வந்து ரசிகர்களுக்கு உற்சாகம் அளிக்கக்கூடிய வகையிலும் இருந்தது. ஸோ இந்த எம்புரான் படம் வந்து மார்ச் 27ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே பார்ட் 1 படம் வந்து ரிலீஸ் ஆகி மக்கள் கிட்ட அதிகமான வரவேற்பு அடைஞ்சது. அதே வகையில தான் இந்த பார்ட் 2 வந்து இருக்குமா, இது எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ண போகுது அப்படின்றதெல்லாம் வந்து இந்த படம் வந்து வெளிவரும்போது வந்து நம்ம பார்க்கலாம். இன்னும் வந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட் என்ன வரப்போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுவரை இணைந்தே இருங்கள். இது FF டைம் ஷோ. பை ஃப்ரம் தேவிகா.